Hello friends, welcome to Aquashots channel. In the channel Aquarium tips கான சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ட் டேங்க் ஃபிஷ்ஷு, அதான் டெட்ரா வெரைட்டியோட காங்கோ டெட்ரா அப்படிங்கிற வெரைட்டி தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸை வந்து எப்படி கேர் பண்ணலாம், இதுக்கான டேங்க் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இந்த ஃபிஷ்ஷை சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் உங்கள் வீட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ காங்கோ டெட்ரா அப்படிங்கிறது வந்து டெடிகேட்டடாக ஒரு பிளான்ட் டேங்க் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த டெட்ரா வெரைட்டிஸ் எல்லாமே பிளான்ட் டேங்கில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சில டெட்ரா வெரைட்டிஸை பிளான்ட் டேங்கில் தான் வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்பே டெட்ரா, ரெட் ஐ டெட்ரா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம். ஸோ காங்கோ டெட்ரா வந்து பிளான்ட் டேங்க்லேயே வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அதோட சர்வைவல் ரேட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ டெட்ரா வெரைட்டிஸில் ஒரு சில டெட்ரா வெரைட்டிஸ் தான் பெரிய சைஸ்க்கு வளரும். அதாவது 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் வளரக்கூடிய டெட்ரா வெரைட்டிஸாக இருக்கும். அதில் பெரிய சைஸாக தெரியுது ரெட் ஐ டெட்ரா, சர்பே டெட்ரா, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. இதில் வந்து இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா காங்கோ டெட்ரா தான் ரொம்ப பெரிய சைஸ் டெட்ரா வெரைட்டிஸு. நீங்கள் மற்ற எந்த டெட்ரா வெரைட்டியுமே இவ்வளோ பெரிய சைஸில் பார்க்க முடியாது. சைஸஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதோட கலரேஷன், பாடி கலரேஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அதோட தண்ணியோட கலர்லேயே இருக்கிற மாதிரி தெரியும். லைட்டு கிரே தான் கொடுக்கும். ரொம்ப வந்து கிளாஸ் ஃபிஷ் மாதிரி இருக்கும். அதாவது க்ளோ ஃபிஷ்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஃபிஷ் மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பாடியில் கலரேஷன் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் வந்து கலந்துருக்கும். இதில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ப்ரீடிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். கிளாஸ் டேங்க்லேயே வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். ஸோ ப்ரீடிங் பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான்ட் டேங்க் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் நார்மலாக மற்ற நியான் டெட்ராஸு, கார்டினல் டெட்ரா, ரமினோஸ் டெட்ரா மாதிரி சின்ன சைஸ் டேங்க்கில் வளர்க்க முடியாது. ஸோ இதுக்கு மினிமம் டேங்க் ரிக்குவயர்மெண்ட்டே வந்து ஒரு 2 அடி தொட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை வந்து பேசிக்காக டெட்ரா வெரைட்டிஸே கூட்டமாக வளர்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அது மாதிரி வந்து இந்த ஃபிஷ்ஷஸுமே வந்து ரொம்ப கூட்டமாக தான் வளர்க்கணும். அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 15 ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டேங்க் ஃபுல்லாக. இதோட ஸ்கூலிங் நேச்சர் வந்து நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். ஒன்று போச்சுன்னா பின்னாடியே எல்லா ஃபிஷ்ஷஸும் லைனாக ஆர்டராக போகிற மாதிரி இருக்கும். கும்பலாக ஒரே டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஒரு பயோடாப் செட்டப்புக்கும் நல்லா செட் ஆகும். இதில் ட்ரிப் ஃபுட்லாம் வச்சு லைட்டு பிளான்டேஷன், அதாவது கொஞ்சம் கம்மியாக பிளான்ட்ஸ் வளர்கிற மாதிரி கொடுத்து இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் ஸ்பேசஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். அதுவே வந்து ரொம்ப ஒரு ஃபுல் டென்ஸ் பிளான்டட் அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா இதோடைய மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது மற்ற டெட்ரா வெரைட்டிஸ் மாதிரி சின்ன சைஸ் கிடையாது இல்லையா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைடு ஒரு எண்டில் வந்து பிளான்ட் டேங்கை செட் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் விட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் அந்த இடத்துல பிளான்ட்ஸை வைக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டராக வளர்கிற பிளான்ட்ஸ் வந்து வைக்கலாம். கார்பெட் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி பிளான்ட்லாம் வைக்கலாம். இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டேங்க் மட்டும் நீங்கள் மற்ற டெட்ரா வெரைட்டிஸை தாராளமாக விடலாம், மற்ற டெட்ரா கூட. இதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காங்கோ டெட்ரா பிளான்டட் அக்வாரியமில் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க காங்கோ டெட்ரா வாங்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பிளான்டட் அக்வாரியம்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு 1.5 அடி 1.25 அடி அந்த மாதிரி கஸ்டமேட் டேங்க்ஸை வந்து எக்ஸ்ட்ரா கிளே கிளாஸில் பண்ணிவிட்டு நானோ டேங்க் வந்து 1 அடியில் செட் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சமாக பிளான்ட்ஸ் வச்சு நியான் டெட்ராஸ், ரமினோஸ் டெட்ரா இந்த மாதிரி வந்து டெட்ரா வெரைட்டிஸை வளர்த்து ரொம்ப மினிமம் சைஸில் வந்து மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா பிளான்டட் அக்வாரியமுடைய மெயின்டெனன்ஸ் தான். பிளான்டட் அக்வாரியம்னு வரும்போது உங்களுக்கு பிளான்ட்ஸுக்கு நீங்கள் கேர் கொடுக்கணும், ஃபிஷ்ஷஸ்க்கு கேர் கொடுக்கணும், சப்ஸ்ட்ரேட்டை வந்து கரெக்டான சப்ஸ்ட்ரேட் கொடுக்கணும், பிளான்ட்ஸ் நல்லா வளர்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் லிக்விட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்கிறதுனால இது சிக்கல்னு சொல்கிறத விட இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். அது பிளான்டட் டேங்க்னாலே இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் மேண்டேட்டரி. அப்போ தான் உங்களுக்கு பிளான்ட்ஸ் வந்து ஆர்கானிக்காக நல்லா வளரும். அதில் வந்து நீங்கள் விடுற ஃபிஷ்ஷஸுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிளான்டட் டேங்கை கலங்களாகவும் மெயின்டெனன்ஸ் வந்து இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் பார்த்தா நார்மல் டேங்கை ஒரு போர் மெயின்டெனன்ஸில் பார்க்குறத விட ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். பிளான்டட் டேங்க் வந்து செடிலாம் பழுப்பு கலரில் மாறிடும். ஸோ பிளான்டட் டேங்காலே மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு கொடுத்தே ஆகணும் மேண்டேட்டரியாக அப்படிங்கிறதுனால டேங்கில் இருக்கிற பிளான்ட்ஸ், அசசரிஸ் எல்லாமே அப்படி தெரியணுங்கிறதுக்காக மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் வந்து டைம் கொஞ்சம் எடுக்கிற ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து இதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பிளான்ட் டேங்க் வைக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கூட அதை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வச்சுக்கலாம், நம்ம அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போக பார்ப்பாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா சப்ஸ்ட்ரேட்டோட காஸ்ட் அதிகம். ஒரு பெரிய சைஸை தொட்டி வந்து போடணும் அப்படின்னா ஒரு 2 அடி 3 அடி தொட்டிலாம் போடணுன்னா கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு சப்ஸ்ட்ரேட் போடும்போது சப்ஸ்ட்ரேட்டோட காஸ்ட்டே அதிகமாக போகும். பிளான்ட்ஸ் கூட பிரச்சனை இல்லை, 1-2 பிளான்ட் வந்து
வச்சுக்கிட்டா அந்த பிளான்ட்ஸ்லேருந்து ரூட் பிடிச்சி பிளான்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு டென்ஸாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் தொட்டினா ஆப்வியஸ்லி ஃபிஷ்ஷஸும் நீங்கள் கொஞ்சம் நிறைய விடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ டெட்ரா வெரைட்டிஸ்னாலே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகம் தான். கப்பீஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டெட்ரா ஃபிஷஸ் வந்து காஸ்ட் அதிகங்கிறதுனால நீங்கள் பெரிய சைஸ் தொட்டி வைக்கும்போது மீன் அதிகமாக போடும்போது அதோடைய பட்ஜெட்டும் ஜாஸ்தியாகும். ஸோ ஓவராலாக பட்ஜெட் அண்ட் கேர் அதிகமாக இருக்கிறதுனால கம்மி சைஸ் தொட்டி சின்ன சைஸ் தொட்டிலே போகிறதுக்கு பார்ப்பாங்க. காங்கோ டெட்ரா வந்து ஒரு சின்ன சைஸ் தொட்டிக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மீன் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 feet டேங்க்கில் நீங்கள் பிளான்ட் அக்வேரியம் வச்சுருக்கீங்கன்னா இதை வந்து ஒரு 4 ஃபிஷஸ் இல்லை ஒரு 6 ஃபிஷஸ் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த காங்கோ டெட்ரா வந்து 365 டேஸும் பிளான்ட் அக்வேரியம் ஃபிஷஸ் சேல் பண்ணக்கூடிய கடைகளில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ நீங்கள் ஹோல்சேல் அக்வேரியமில் போனீங்கன்னா குளத்தூர் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ரீட்டைலர் அக்வேரியமில் ஆர்டர் பேசிஸில் வாங்க முடியும். ஒரு சில டைம் அவங்களே எடுத்துகிட்டு வராங்க, கொஞ்சம் பீசஸ் எடுத்துகிட்டு வந்து சேல் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. மோஸ்ட் காமனாக வந்து எப்போவுமே பிளான்ட் டேங்க்கில் விற்கிற ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா கார்டினல், நியான் டெட்ரா, ரமினோஸ் டெட்ரா, ஹர்லிகூன் ராஸ்பாரா, சர்பே டெட்ரா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் அவைலபிளாக இருக்கும். ஸோ காங்கோ டெட்ராக்கு வந்து நீங்கள் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரிம்ஸ் கொடுக்கலாம், அதாவது லைஃப் ஃபீட்ஸு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பிளான்ட் அக்வேரியமில் இருக்கிறப்போ போடும்போது கொஞ்சமாக போட்டு அதை சாப்பிட்டோன்னா அடுத்தடுத்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் ஃபீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரி மேட் ஃபீட்ஸ்னால் டெட்ராபைட்ஸ் வந்து டெட்ரா ஃபிஷஸ்க்கு ஹைலி ரெக்கமெண்டட் ஒரு ஃபுட். அது டெட்ராபைட்ஸே நீங்கள் போடுங்க. ஃபீடு வந்து ஃபேக்ட்ரி மேடு ஃபீடில் காம்ப்ரமைஸ் பண்ணி ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுதுங்கிறதுக்காக ரொம்ப கண்ட ஃபுட்ஸ் எல்லாம் போடாதீங்க. ரொம்ப லோக்கல் ஃபிஷ், ரொம்ப லோ ரேட்டட் ஃபிஷஸ்க்கு போடக்கூடிய ஃபீடு வந்து கொடுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது நீங்கள் டெட்ராபைட்ஸ் கொடுத்தீங்கனாலே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதுக்கு வந்து இப்போ காமனாக வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வின்டர் சீசனில் வந்து ப்ராப்பராக பிளான்ட்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. பட் ரொம்ப கோல்ட் ஆகும்போது ஃபிஷ்ஷஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிளான்ட் டேங்க்ன்றதுனால இது டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரிக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ காங்கோ டெட்ராக்கு பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் தாங்கும். காங்கோ டெட்ரா ஒன்றும் பிரச்சனை வராது. மற்ற டெட்ரா வெரைட்டிஸோட இது ஓரளவுக்கு டெம்பரேச்சர் சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். இருந்தாலும் பிளான்ட் அக்வேரியமாக நீங்கள் செட் பண்ணும்போது பிளான்ட்ஸோட க்ரோத்துக்காக டெம்பரேச்சரை ரொம்ப ரைஸ் பண்ண விடவே முடியாது. ப்ராப்பராக சில்லர்ஸு இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் CO2 சில்லர்ஸ்லாம் இல்லாமல் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான்ட் அக்வேரியம் வளர்க்க தான் செய்கிறாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா இந்த CO2 செட்டப்பு, சில்லர்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் வைஸ் வந்து அதிகம், அது வந்து பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வந்து பத்தாது. இந்த ஸ்பேஸ் வைஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா காங்கோ டெட்ராவை சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வளர்க்க முடியும். இந்த ஃபிஷ்ஷஸ்க்கான டேங்க் மட்டும் சொல்லிட்டேன், ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டேன், ஃபீடு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கி வளர்க்குறதா இருந்தால் இந்த ரெக்குயர்மெண்ட்டில் போனீங்கன்னா நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.